டிஎன்பிஎஸ்சியிலிருந்து வந்திருக்க அஃபிஷியல் ஜாப் ரெக்யர்மெண்ட் என்ன என்பதை தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 பதவிக்கான முதல் நிலை தேர்வு ரிசல்ட் வெளியிடப்பட்டிருக்குது. 95 பணியிடத்துக்கு 1.91 லட்சம் பேர் எழுதிய டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 பதவிகளுக்கான முதல்நிலை தேர்வு வெளியிடப்பட்டுள்ளது. மெயின் தேர்வு ஆகஸ்ட் 10ஆம் தேதி தொடங்கும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த செய்திக்குறிப்பின்படி தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அதாவது டிஎன்பிஎஸ்சி துணை கலெக்டர் 18 இடங்கள், துணை காவல் கண்காணிப்பாளர் 26 இடங்கள், 13 கூட்டுறவு சங்க துணை பதிவாளர்கள், 25 வணிக வரி உதவி ஆணையர்கள், 7 ஊரக மேம்பாடு உதவி இயக்குனர், 3 மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலர் உட்பட 95 பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பை வெளியிட்டது. முதல்நிலை தேர்வுக்கு 3,22,414 பேர் விண்ணப்பித்திருந்தனர். முதல்நிலை தேர்வு கடந்த ஆண்டு நவம்பர் 19ஆம் தேதி நடந்தது. மொத்தம் 3,22,414 பேர் தேர்வு எழுத அனுமதிக்கப்பட்டிருந்தனர். ஆனால் 1,90,518 பேர் மட்டுமே எழுதினர். இந்நிலையில் முதல்நிலை தேர்வுக்கான ரிசல்ட் கடந்த பிப்ரவரி மாதம் வெளியாகும் என முதலில் தெரிவிக்கப்பட்டது. அதன் பிறகு மார்ச் மாதத்தில் தள்ளி போடப்பட்டது. அந்த மாதத்திலும் தேர்வு முடிவு வெளியிடப்படவில்லை. தொடர்ந்து ஏப்ரல் மாத இறுதிக்குள் தேர்வு முடிவு வெளியிடப்படும் என்று டிஎன்பிஎஸ்சி அறிவித்தது. அதன்படி குரூப் 1 முதல்நிலை தேர்வு முடிவை டிஎன்பிஎஸ்சி தனது இணையதளமான www.tnpsc.gov.in என்ற அபிஷியல் இணையதளத்தில் வெளியிட்டுள்ளது. அதில் ஒரு பணியிடத்துக்கு 20 பேர் என்ற அடிப்படையில் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி 2162 பேரின் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. முதல்நிலை தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள் சான்றிதழ்களை தேர்வாணைய இணையதளம் மூலமே மே 8ஆம் தேதி முதல் 16ஆம் தேதி வரை பதிவேற்றம் செய்ய வேண்டும். மெயின் தேர்வை பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் 10ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. மெயின் தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு அடுத்த கட்டமாக நேர்முக தேர்வு நடத்தப்படும். இதில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு மதிப்பெண் அடிப்படையில் பணியிடங்கள் வழங்கப்படும் என தெரிவித்துள்ளார்.